கிரெயின் ட்ரிப்ஸ். இந்த கிரெயின் ட்ரிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுவறதுக்குன்னே தனி அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் ஏதாச்சும் சாவு விழுந்து வச்சுன்னா அவங்களுக்கு சொல்லி விட்டிங்கன்னா அவங்க நேராக வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சோட சாவு வீட்டில் விட்டுருவாங்க. அது போக மாலையை அவங்களே கட்டிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கண்ணு தொடச்சிற மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணைய இயக்கத்தில் வெளியேறிருக்கிற ஜனநாயகன் காத்து வச்சதை நேற்று வந்து தூக்கிட்டு போயிட்டான் அந்த படத்தோட திரைவிமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் இருந்து ஊரை கொள்ளையடிச்சு திர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள 2 கேங்கை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த கேங்கை பார்த்தீங்கன்னா அன்பில்லா ரமேஷ், அதுக்கு பிறகு சந்தன பார்லேஜி, அதுக்கு பிறகு KN காந்தி அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு திர்றாங்க. இந்த வில்லன் கேங்கு பெரிய வில்லத்தனம் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம்னா இடையில நல்லா காமெடியெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 73 வயசு ஒரு தாத்தா பிடிச்சி நான் தான் இனிமே உங்க அப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் காமெடியெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கு. தேட்டரை குலுக்கி சிரிக்குது. அந்த பேய் படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும். அதுக்கு தேவை இருக்கா தேவையில்லையோ ஒரு 4 பேர் உள்ளே போவாங்க. அங்கே பேய் பிடிச்சி ஆட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோமா. இதை நம்ம சொல்லிவிடும்னா என்ன பண்ணி விட்டாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் ஒரு 234 பேர் போய் பேசிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தது ஒரு கதை பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பங்களாக்குள்ளே இருக்கிற 234 பேருமே பெரிய ராவரி எங்கு தான். தமிழ் சினிமா வழக்கப்படி இந்த ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருக்கவங்கள திருத்தறதுக்கு எப்பயுமே ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த மக்கள் படத்தை கொள்ளையடிச்சு தின்னுட்டு இருக்க அந்த அப்பா மக கேங்குக்குள்ள இதை நான் காப்பாற்றுறேன் பாரு அப்படின்னு ஒரு ஹீரோ ஒன்று வராரு. ஹீரோ புறப்பட்டு வரவுமே பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு. என்னடா புதுசாக வந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்க, இது நம்ம எப்படியாச்சும் பெரிய அளவில் தடுத்தணும் அப்படின்னு இந்த வில்லன் கேங்கெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுகிட்ட வந்து கொடுக்க தெரியாத வேலையை கொடுத்தா அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் நம்ம சந்தன பார்லேஜி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேலையை எப்படிலாம் செய்யக்கூடாதோ அப்படிலாம் செஞ்சு அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிறாரு. அதாவது இந்த ஹீரோ பார்க்க வர கூட்டத்துக்கெல்லாம் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆகிவிடுது. அந்த நேரத்தில் தான் நம்ம அப்பாவோட கேங்க மறுபடியும் உள்ளே புகுந்து இந்த பழியெல்லாம் தூக்கி ஹீரோ மேலே போட்டுட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துல அப்பாவோட கேங்க சேர்ந்த அன்பில்லா மகேஷ், அதுக்கு பிறகு சந்தன பார்லேஜி 2 பேரும் அங்கே போடுற ஆக்டிங்லாம் உண்மையிலே நடிப்பு தத்துரமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இது வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு இது வந்து பரிந்துரை பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் மக்கள் பெரிய அளவில் புரிஞ்சு வச்சிருக்காங்க யார் அப்படிங்கிற மேட்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தக்க பதிலடியும் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமா வழக்கப்படி இந்த வில்லன் குரூப்போட ஒரு கேங் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஆள் வந்து ரொம்ப வயசான ஆள், நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், பெரிய புளிப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு புளிப்பு காமெடியில் உள்ள ஒரு வயசான கேரக்டர் போட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் நான் பாடுறா இந்த ஹீரோக்கு எதிராக நான் பெரிய சதி தீட்டா யாருக்கும் தெரியாமல் நான் பெரிய வந்து சூத்திரதாரிடான் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ட்விட்டர்லாம் கூட போடுறாரு. அதாவது காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிலாம் போடுறாரு. கடைசியில் காலம் காத்திருந்து நொட்டிட்டு போகிற மாதிரியான சீன் வச்சிருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு இயக்குனரை பாராட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் சினிமா வழக்கப்படி இந்த வில்லன் கேங்கிட்ட காசு வாங்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஆட்கள் இந்த படத்துல வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக டேரக்டர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, வில்லன் கேங்கிட்ட மட்டும் காசு வாங்காமல் மக்கள்கிட்டையும் திருநீதினு திருட்டி அதெல்லாம் காசு வாங்கி அவங்க திருடி திங்கிற காட்சி எல்லாமே உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ரசிக்க முடியுமா இருந்துச்சு. அது வகை அந்த அல்ல கைக்கு இன்னும் 2 அல்ல கை இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம துட்டை சாரை முருகனும் அதுக்கு பிறகு கடும்பாவனம் ஆர்த்திங்கிற 2 கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஹீரோகிட்ட போயிட்டு சண்டை வளர்க்குற மாதிரியும், அதுக்கு பிறகு ஹீரோ கூட உள்ள அந்த சின்ன புள்ளையில போட்டு பொலன்னு பொழந்து விட்டு அந்த கேரக்டரை அடித்து விரட்டுற மாதிரியும் கடைசியில் காட்சி அமைப்பெல்லாம் உண்மையிலே ரசிக்க முடிஞ்சிச்சு. தேட்டரில் குளிங்க சிரிச்சாங்க. இந்த பாடுறா வில்லன் கேரக்டருக்கு நான் மாஸ்க் கொடுக்குறேன் போடுறா அப்படின்ட்டு எப்பயுமே தமிழ் சினிமாவில் ஒன்று பண்ணுவாங்க. அந்த பழைய படத்துலலாம் அந்த எம்ஜிஆருக்கு பின்னாடியே இந்த நாகேஷ் சுருளிராஜன் வந்துட்டு இந்த பாரு எங்கள் அண்ணன் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் ஒன்று சுற்றும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு கேங் வச்சிருக்காங்க. இதில் வில்லனுக்கு நான் வந்து பெரிய பாஸ் கொடுக்குறேன் பாரா, பில்டப் கொடுக்குறேன் பாரான்ட்டு அவர் கூடவே 2-3 குரூப்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம விமலகாசன், தெளிவீர், அதுக்கு பிறகு குருமா வளவன் அப்படின்னு ஒரு நிறைய குரூப் இருக்குது. இதெல்லாம் வந்து மனசில் நிற்கவே இல்லை. கடைசி வரைக்கும் படம் பார்த்துட்டு வெளில வரும்போதெல்லாம் மனசில் நிற்கவே இல்லை. அவங்க எங்கே நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அறிவாளன் கக்கூசில் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு எடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு படத்தோட கிளைமேக்ஸில் கடைசியில் எப்பயுமே தெரியும் தமிழ் சினிமா வழக்கப்படி எப்படி அந்த அப்பா கேங்கிட்டே இருந்து மக்களை காப்பாற்றினார் ஹீரோ எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிற கதையாக இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கதையை அமைஞ்சிருக்கு. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் படம் ஒன்று ஹிட் ஆகணும்னா அதில் வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அப்பா கேரக்டராக ஒரு வில்லனை போட்டுக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய டம்மி பீஸாக தான் போட்டுக்கிறாங்க. சரி அதுதான் டம்மியாக இருக்க, புள்ள கேரக்டர் ஓட்ட ஒரு வில்லனாவது நல்லா இருக்கும் பார்த்தா அது ரொம்ப டம்மியாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு உட்காந்துக்கிட்டுலாம் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீட்வீட் பண்ணிட்டு சும்மாவே சுற்றிட்டு இருக்கு. எதுக்கு அந்த கேரக்டர் போட்டாயினே நமக்கு தெரியல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரம்பாருவ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு ஹீரோ என்ட்ரிக்கு பிறகு படம் ரொம்ப சூடு பிடிச்சி ஒரு கிரிப்பாகவே போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த துரந்தர் படத்தோட ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு.
அது வந்து ஹசாரி முஷாரி பிரேமலாத் அப்படின்ற ஒரு அம்மா ஒன்று நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து பாராட்டத்தக்க ஒரு சீனாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போது நமக்கு அந்த அம்மா தூக்கி போட்டு 2 சாத்தலாம் போல தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. கூடவே அந்த வில்லன் கூட இருந்துக்கிட்டு பாரு எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், ஆனால் அவருடைய ஆட்சியில் பெரிய அளவில் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற சீனாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு ஹீரோவே கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் சீன்லாம் வச்சிருந்தாங்க. அது உண்மையிலே ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. அப்புறம் தமிழ் சினிமா வழக்கப்படி எப்பவுமே வில்லன் கூட சுற்றி இருக்கிற அந்த கூட்டணி குரூப்லாம் இருக்கும்ல, அந்த கூட்டணி குரூப் கடைசியில் இருந்து மறுபடியும் ஹீரோ கூட சேர்றது, இந்த கதையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது நம்ம பழைய படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பழசான கதை, எம்ஜிஆர் காலத்தையே அடித்து துவைச்ச கதை தான். இருந்தாலும் இந்த கதை வந்து இந்த கதைக்கு கொஞ்சம் ஆப்டபிளாக இருக்குது. அதனால மக்கள் வந்து ஒரு போர் அடிக்காம இந்த படம் அப்படியே நகர்ந்து போகுது. அப்புறம் இந்த படத்தில் தமிழ் சினிமாவோட வழக்கப்படி எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஹீரோயின் கேரக்டரை இன்டர் பண்ணுறாங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டே இருக்குன்னே தெரியல. தேவையில்லாமல் பதவியேற்பு போய் உட்கார்றது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அந்த அம்மா பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்து கதைக்கு பெரிய ஒரு ஸ்பீடு பிரேக்கர் தான் இருக்குது. இது படத்துக்குமே சரியில்லை, தமிழ்நாட்டுக்குமே சரியில்லை. அப்படி தான் பார்க்குறோம். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், ஒரு படம் நல்ல விறுவிறுப்பாக போகணும்னா இந்த ஹீரோ கேரக்டரை வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இந்த வில்லன் கேரக்டர் அவங்க பண்ணுற அதிபுத்திசாலி திறமை என்னென்னா, ஹீரோ வெளில வராமல் அங்கே நின்று போலீஸ் வச்சு தடுக்கிறேன், இங்கே போலீஸ் வச்சு தடுக்கிறேன் அப்படின்னு முட்டாள்தன காரியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கடைசி படத்தில் அவர் தோற்று போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பெரிய அளவில் வீடியோ போடுறது. அதுக்கு பிறகு ஹீரோ அறிவிச்சு நலத்திட்டங்களை நானும் பெறான் பாடுறா, வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தால் நீ 4000 ரூபா பணம் கொடுப்பியா, அந்த பணத்தை எனக்கு கொடுறா அப்படின்னு கடைசியில் வீடியோ போட்டு அவர் வீட்டில் உட்காந்து வீடியோ போடுற கதை எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இதெல்லாம் டேரக்டர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவே யோசிச்சிருக்கிறாரு. ஒரு கிரிப்பாக வந்து எல்லாரையும் சீட்டு நுனியில் உட்கார வச்சாங்கன்னா சீட்டு நுனியில் இல்லை, டாப் மோடில் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் படம் பார்க்க வச்சிருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான படம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே சொல்லியிருக்கோம், நம்ம தமிழ் சினிமாவோட கேரளா சினிமா கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்கோம். பரவாயில்ல, நம்ம படத்துலாவது ஒரு ஹீரோ இருக்கிறாரு. பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஹீரோ இல்லாமல் படம் எடுத்து இப்போ ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. ஏற்றுக்கு தான் ஜெகதீசன் இல்லை சதீஷன் ஒரு கேரக்டர் பிடிச்சி நீ தாண்டா ஹீரோ உட்காரான்னு உட்கார வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என்றைக்குமே தமிழ் சினிமாவோட கேரளா சினிமா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம என்றைக்குமே சொல்லியிருக்கோம், ஒரு படம் ரொம்ப நல்ல படமாக வரணும்னா வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க வில்லன் சரி, இந்த வில்லன் கேரக்டரோட புள்ளையா நடிச்சிருக்க 2 கேரக்டருமே சரி, சுட்டு போட்டாலும் இவங்க நடிப்பு வராது, இவங்களால ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறது இந்த படத்தில் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு பிறகு இந்த எந்த ஒரு டேரக்டருமே சரி இந்த 2 பேருக்குமே வாய்ப்பு கடைசி வரைக்குமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கலனா தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேட்டரில் போகிற வரவனே பாப்கார்ன் நிற்கிற வரைக்கும் பேசிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுப்பின்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை நேற்றுக்கு சட்டமன்றத்தில் வச்சு கொண்டாட நம்ம பார்த்தோம். நம்ம ஹீரோவை சொல்லிக்கிறாரு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு, மொத்தம் 1,72,00,000 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓவர்சீஸ்லேருந்து மட்டுமே ஒரு 35 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லை அந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுபோக இந்த செங்கல்பட்டு அந்த சென்டர்லாம் படம் வந்து நல்லா ஓட வேண்டிய படம் தான். ஆனால் இந்த அப்பா எங்க சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு பசு கொடுக்காதனால இன்னைக்கு இம்மாதிரி இடுபேரில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த படம் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம் தான், ஒரு கருத்துள்ள படத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை நீங்கள் போய் பார்க்கலாம்.